அன்புள்ள சகோதரர்களே, சூரா யாசீனுடைய தஃப்சீரில் நாங்கள் சென்ற வாரம் அறிமுக வகுப்போடு சேர்த்து யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸராத்தின் முஸ்தகீம் இந்த 4 வசனங்கள் வரைக்கும் என்ன செய்தோம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு 5 வசனங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், யா சீன் 2 எழுத்துக்கள், அரபு மொழியுடைய 2 எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுடனான தொகுப்பு தான் இந்த அல் குர்ஆன் என்பதை உணர்த்துவதற்கு தான் அல்லாஹு தாலா எழுத்துக்களை வைத்து என்ன செய்கிறான், ஆரம்பிக்கிறான். எழுத்துக்கள் வந்த பின்னால் வரக்கூடிய வசனங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே குர்ஆனை பற்றிய செய்திகளாகத்தான் என்ன செய்து இருக்குது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், இப்படி குர்ஆனை பற்றி பேசக்கூடியதாகத்தான் இருக்குது. வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானமிக்க இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக. இதில் நாங்கள் குர்ஆன் என்ற என்ன, ஹக்கீம் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சத்தியத்துக்கு பின்னால் அல்லாஹு தாலா யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீங்கள் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர் தான், அலா ஸராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள், அல்லது நேரான பாதையில் இருக்கக்கூடிய தூதர்களில் ஒருவர் தான். இப்படி என்ற அந்த 4 வசனத்துக்குரிய விளக்கத்தையும் சொல்லாக நம்ம மொத்த வடிவத்திலே என்ன செய்தோம் பார்த்தோம். அடுத்ததாக தன்சீல் அல் அசீஸுர் ரஹீம், தன்சீல் அல் அசீஸுர் ரஹீம், தன்சீல் அல் அசீஸுர் ரஹீம், கருணை மிக்க கண்ணியமானவனான மிகைத்தவனான அவனுடைய வேதம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமிக்க கருணையுள்ள கண்ணியமிக்கவனுடைய வேதம், தன்சீல் என்றது வேதம். இறக்கப்பட்ட இந்த குர்ஆனுக்கு தான் அல்லாஹு தாலா தன்சீல் அப்படின்னு சொல்றான். அவனுடைய இறக்குதல் என்ற கருத்து, நஸ்ஸல அவனுடைய வினையடிதான் தன்சீல். நுசூல் என்ற இறங்குறது, தன்சீல் என்ற இறக்குறது. இப்போ தன்சீல் அல் அசீஸுர் ரஹீம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த குர்ஆன் இறைவன் இறக்கியது, இறைவனுடைய இறக்குதல் என்றுதான் தன்சீல் என்று சொன்னால் இறைவனுடைய இறக்குதல். அதாவது இது இறைவன் இறக்கியது என்பதை குறிப்பதற்காக அல்லாஹ் தஆலா தன்சீல் என்றான். அதனால் அதுக்கு பின்னால் இப்போ என்னது, நம்ம அதாவது தன்சீல் என்ற வார்த்தை என்னது, சாதாரணமாக என்ன செய்கிறோம் சொல்கிறோம். தன்சீல்னு சொன்னால் குர்ஆனுக்கே நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ தன்சீல் என்றுடைய நேரடி அர்த்தம் என்னென்றால் இறக்குதல் அப்படின்ற வினையடி, நஸ்ஸல என்ற சொல்லிருந்து வரக்கூடிய வினையடி. அசீஸ், இதில் தன்சீல் என்ற அந்த சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இறக்குதல் என்ற கருத்தை குறிக்குது. இரண்டாவது அந்த அரபு இலக்கண அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி ஓதுறோம், தன்சீலுல் அசீஸுர் ரஹீம் ஓதுறோமா, தன்சீல் அல் அசீஸுர் ரஹீம் ஓதுறோமா, தன்சீல் அல் அசீஸ் ரஹீம். இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் க்ராஅத்து ஸபா, 7 கராஅத்துக்கள் அப்படின்றது நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னு சொன்னால், நான் பல இடங்கள் அது சம்பந்தமாக பேசணும்னு சொல்லிக்கிட்டிருக்கிறேன், அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அதாவது 7 முறையில் குர்ஆனை ஓதுதல் அப்படிங்கிற ஒரு பகுதி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். இதை மக்களிடத்தில் சரியான தெளிவுண்டு இதனை பற்றி இல்லாததுனால சில பொழுதுகளில் அறிஞர்களே மறுக்கக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சில உலமாக்கள், அதாவது தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய சில உலமாக்கள் கூட என்ன, அதாவது கிராத்து 7 கிராத்துன்றதெல்லாம் பொய், 7 கிராத்தெல்லாம் பொய் என்று சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். வழிகேட்டோட வழிகேடா இது என்னது, அதாவது 7 கிராத்துக்கள் பொய். என்ன காரணமாக அப்படி சொல்ல வேண்டி வந்துச்சுன்னு சொன்னால், குர்ஆனை பற்றிய அறிவின்மை, குர்ஆனை பற்றிய அறிவின்மை. ஆனால் இது அரபு உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக இந்த 7 கிராத்து விஷயங்கள் எல்லாருக்குமே என்னது தெரிந்த, மார்க்க அறிஞர்கள்லாம் தெரிஞ்ச, பொதுவாக குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் தெரிந்த ஒரு விஷயம். இந்த 7 கிராத் என்ன அப்படி என்று சொல்கிறதுக்கு நம்பக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு விளக்கம் வைக்க, அதுவும் போய் நம்பக்கூடிய பொதுமக்கள் என்ன விளக்கம் சொல்கிறேன்னா, இப்போ ஒவ்வொரு மொழி நடை இருக்குதானே லஹ்ஜா, அந்த இதை வச்சு தான் என்ன செய்யுது, அதாவது டிஃப்ரெண்ட் ஏற்படுது. அரபிகளே நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம், எகிப்தை பார்க்குறோம், சிரியாவை பார்க்குறோம், பலஸ்தீனை பார்க்குறோம், அந்த நடையுடைய வித்தியாசம் தான் அது ஒரு சமாளிப்பு. விளங்கிட்டா, ரெண்டுமே பிழை. 7 கிராத்துன்னு சொல்கிறது உச்சரிப்பில் ஏற்படுற பிழைகளுடைய தொகுப்பு அல்லது அல்லது டிஃப்ரெண்ட்டுடைய தொகுப்பும் அல்ல. 7 கிராத்து என்று சொல்கிறது குர்ஆனுடைய ஓதல் முறைமையை அல்லாஹு ரப்புல் ஆலமீனையே 7 முறையில் என்ன செஞ்சான், அதாவது இறக்கி வைத்தான் என்பதை நம்ம புரிந்துக்கணும். குர்ஆனுடைய ஓதல் முறைமையே 7 முறையில் என்ன ஓதக்கூடிய அமைப்பில் இறக்கி வைத்தான்.
சரி, அந்த 7 முறையும் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம 7 கிராத்னு சொல்றோமே அதல்ல. அல்லாஹு தாலா அதாவது உன்சிலல் குர்ஆனு அலா சபஅத்தி அஹ்ருஃப், குர்ஆன் 7 முறையில் இறக்கப்பட்டது அப்படின்னு வரும். இப்போ 7 முறையில் இறக்கப்பட்டதுன்னு சொன்னால், நீங்கள் குர்ஆனுடைய நடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 அதாவது முறைமைகள் அதில் இருக்குது, 7 நடைகள் அதில் என்ன செய்யுது இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கணுமே தவிர, இன்றைக்கு கராஅத்து சபா 7 கிராத்து அப்படின்னு அறியப்பட்ட 10 கிராத் 15 கிராத் இப்படி 3 வகையில் சொல்லுவாங்க. 7 10 புக்குகள் அப்படி வரும். கிராஅத்துல் அஷரா 10 கிராத் அப்படின்னு வரும், 7 கிராத்துன்னு வரும். அடுத்து என்னது 15 கிராத்துன்னு வரும். இதில் இஸ்லாமிய அறிஞர்களில் ஷாதான கராத்துக்கள், ஷாதான கராத்துன்னு சொன்னால் நிரூபிக்கப்படாத ஆதாரமற்ற பலகீனமான ஓதல் முறைகள் அப்படி என்று சொல்லி ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆதாரமற்ற பலகீனமான ஓதல் முறைகள் என்று ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. யாருமே இந்த 7 முறை சம்பந்தமாக பேசக்கூடிய இந்த குர்ஆனை என்ன செய்யலை, குர்ஆனில் கருத்து முரண்பாடு படலை. குர்ஆனுடைய ஹர்ஃப்லையோ குர்ஆனுடைய எழுத்துக்களிலேயோ சொல்லுலையோ எந்த விதமான முரண்பாடும் என்ன இல்லை. ஓதல் முறைமைகளிலும் முரண்பாடுகள் என்ன இல்லை. ஆனால் ஓதல் முறைமையில் பலகீனமான ஓதல் முறை, பலமான ஓதல் முறை அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குது. காரணம், ஓதல் முறை என்றது எங்களை உச்சரிப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அதில் மனித பலகீனங்கள் நுழையக்கூடாது என்பதனால தான் அந்த பலகீனமான ஓதல் முறை தனியாகவே என்ன செஞ்சுக்குது, பிரிக்கப்பட்டிருக்கு. எனவே இதில் நம்ம மொழியில் உள்ள தவறுகள் அல்லது ஒவ்வொரு ஊருடைய இந்த பிரச்சனைகள் அதில் என்ன செய்யாது, எப்ளை ஆகாது. ஒருத்தர் இதை பற்றி வழங்கப்படுத்துகிறாரு, ஆச்சரியமாயிருச்சு. என்னன்னு சொன்னால், அதாவது ஒத்தகா ஒசத்தக பில் ஹுஸ்னா அப்படின்னு வருது. இப்போ 7 முறைண்டா என்ன அப்படின்னு விளங்கப்படுத்துறதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆப்பிரிக்காவில் உள்ள சில மக்கள் இதை வட்டக்காண்டு ஓதுவாங்களாம். எவ்வளோ ஒரு நகைச்சுவை, எவ்வளோ ஒரு என்னது, அதாவது ஒரு ஒரு இழிவான ஒரு தன்மை, எவ்வளோ அறியாமை, ஜஹல். குர்ஆனுடைய விஷயத்தில் எங்கே நம்ம அரபு நாட்டில் இருக்கிறோம், யாராவது தாவுக்கு டா போடுற யாராவது நீங்கள் கண்டிக்கிறீங்க? டாவே அரபில் இல்லை. டாவே என்னது அரபிலேயே இல்லை. அப்போ அந்த அளவு வத்தக்கான்னு சொல்லியிருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். வத்தக்காவை வட்டக்கான்னு என்ன செய்வாங்களாம், ஓதுவாங்களாம்னு சொல்லி இவ்வளோ, அதாவது ஒரு அறியாத பொதுமக்களை முன்னால் வச்சுக்கன்னு என்ன செய்கிறாங்க, விளங்கப்படுத்துகிறாங்க. அந்த மக்களும் அப்போ இதுதான் கிராத்து சபாவா அப்படின்னு விளங்குற லெவலில் என்ன செய்கிறாங்க, இருக்கக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ அப்படி இல்லை. அந்த மாதிரி என்னது, இப்போ மஸ்ஜிதை என்னது எய்து மக்கள் என்னது மஸ்ஜித்னுவாங்க. அதெல்லாம் கிராத்து சபால் உள்ள பிரச்சனைகள், அதெல்லாம் உச்சரிப்போடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அவர்களும் குர்ஆன் ஓதுற டைமில் எங்கேயாவது ஜீமுக்கு கா போட்டா ஓதுறாங்க, அப்படி ஓதுறது இல்லை. சாதாரணமாக பார்க்கலாம், இதா ஜா நஸ்ருல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு ஐ கா அல்லது அப்போ விலங்க தஃப்சீருக்கு வர டைமில் கா என்ன செஞ்சிடறாங்க, மாறிடுறாங்க. குர்ஆன் ஓதுற டைமில் அதே இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஜா என்ன செய்வாங்க, ஓதுவா. ஜா சொல்லிட்டு தஃப்சீருக்கு போனால் கா, ஷாராவிட தன்தாவிட தஃப்சீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதே நிமிஷத்தில் என்ன செய்வாங்க, தஃப்சீர் வேற. அந்த பிரச்சனையில் கிராஅத்து சபான்றது, கிராஅத்து சபான்னு சொல்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 முறையில் குர்ஆனை ஓதுகின்ற அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினான். சரி, இந்த 7 முறை என்றது 7 அல்லாஹ் தஆலா 7 முறையில் இறக்கினான் அப்படி என்று சொல்கிறது நாம் எப்படி நினைச்சிடக்கூடாதுடா, இது ஒரு முறை, 2வது முறை, 3வது முறை, 4வது முறை அப்படி என்றது அல்ல. அப்படி குர்ஆன் எங்களுக்கு சேரவும் இல்லை. இது ஒரு முறை, இது 2 முறை, 3 முறை, 4 முறை அப்படி என்றது இல்லை. இந்த 7 முறை என்ன அப்படி என்பது சரியான தஃப்சீர் என்ன, சரியான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், 7 விதமான, அதாவது குர்ஆனில் ஓதும் முறைகளை நீங்கள் தொகுத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் 7 விதமான டிஃப்ரெண்ட்டுகள் உங்களுக்கு வகுக்கலாம். விளங்கிட்டா? இந்த அதாவது ஒரு கேட்டகரி என்றால் எப்படி, உதாரணமாக ஃபத்ஹா கஸ்ரா வரும், கஸ்ரா ஃபத்ஹா வரும், இது ஒரு முறை. 2வது இப்படி உண்டு. 3வது என்னது, நம்ம ஆண்டு உச்சரிக்க வேண்டியகளை ஏண்டு உச்சரிக்கிற அமைப்பிலான, இப்படி 7 வகைகளாக உங்களுக்கு என்ன செய்யலாம், அதை தொகுத்து எடுத்துக்கொள்ளலாமே தவிர இது ஒரு முறை, இது 2 முறை, இது 3 முறை, இது 4 முறை என்ற அமைப்பில் அல்ல என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறக்கப்பட்டோன்னே இந்த அடிப்படையில் தான் அவங்களோட உம்மத்து ஓதணும்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் அப்படின்னு என் உம்மத்து இதை ஓதிக்கல மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. ஏன்னா முதலாவது ஓத போகிறது யாரு, அரபுகள். முதலாவது ஓத போகிறது அரபுகள். இந்த மாதிரி தான் ஓதனம் அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயம் என்ன செய்யும், கஷ்டப்படும். அப்போ 2வது ஒரு முறை என்ன செய்யுது சொல்லப்படுது, 3வது 4வது 5வது 6வது 7 முறைகள் என்ன செஞ்சுக்குது சொல்லப்படுது. இந்த 7 முறைகள் என்ன, அல்ஹம்த 7 முறையில் ஓதலாம், அர் ரஹ்மான 7 முறையில் ஓதலாம், அர் ரஹீம் என்னது 7 முறையில், அப்படி இல்லை. ஆனால் மொத்த குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட்டுகளை 7 வகையாக என்ன செய்யலாம்
பிரிக்கலாம்னு அர்த்தம். இது ஹதீதுக்குரிய தஃப்சீர். 7 முறையில் குர்ஆன் என் மீது இறக்கப்பட்டது அப்படின்றது. நாங்கள் பார்க்குறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துட்டு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் வந்து பள்ளியில் ஓதிக்கினே சூரத்துல் ஃபுர்கானை ஓதுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இவர் எப்படி சூரத்துல் ஃபுர்கானை கேட்டாரோ அதுக்கு மாத்தமாக என்ன செய்யறாரு, இவர் ஓதிக்கி நிற்கிறார். தொழுது முடிச்சோடனே அவரை சட்டைகளால் பிடிச்சிட்டாரு. பிடிச்சி என்ன இப்படி குர்ஆன் ஓதுறீங்களே, உங்களுக்கு யார் இப்படி சொல்லி தந்த அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எனக்கு என்ன செஞ்சாங்க ஓதி தந்தாங்கன்னா அவர் எடுத்துக்கிட்டு ரசூல்லா கிட்ட கொண்டு போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமரை நீங்கள் ஓதுங்கன்றாங்க. சூரத்துல் ஃபுர்கானை ஓதுறாங்க. ஹாக்கதா உன்சிலத், இப்படி தான் எனக்கு இறக்கப்பட்டுச்சுன்னாங்க ரசூலா. நீங்கள் ஓதுங்கண்ணா. ஹாக்கதா உன்சிலத், இப்படி தான் எனக்கு குர்ஆன் என்ன செஞ்சது, இறக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. அதாவது 2 பேருமே நீங்கள் சரியாக தான் என்ன செஞ்சீங்க, ஓதுனீங்க அப்படின்னா. இவர் ஓதுன சூரத்துல் ஃபுர்கான் வந்து சூரத்துல் பக்ரா மாதிரியும், அவர் ஓதுன சூரத்துல் ஃபுர்கான் வந்து சூரத்துல் ரஹ்மான் மாதிரியும் இருக்கல. சூரத்துல் ஃபுர்கான்ன்றது விளங்குது, அதில் சில டிஃபரெண்ட்டுகள் என்ன செஞ்சது இருந்தது, அதில் சில டிஃபரெண்ட்டுகள் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இப்படி தான் எனக்கு இறக்கப்பட்டுச்சு, இப்படி தான் இறக்கப்பட்டுச்சுன்னா அங்கேயே 2 முறை காட்டப்படுதுண்டா. சூரத்துல் ஃபுர்கானுடைய எல்லா உச்சரிப்பும் தலைகீழாக இருந்ததுன்னு அர்த்தம் அல்ல, அதில் சில டிஃபரெண்ட் என்ன செய்யும் இருக்கும். அந்த டிஃபரெண்ட்டுகளை தொகுத்து பார்த்தா 7க்குள்ள என்ன செய்யலாம், கொண்டு வரலாம் என்றுதான் 7 முறையுடைய அர்த்தம். சரி, 7 கிராத்ன்றது அதல்ல. நீங்கள் இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். 7 கிராத் 7 கிராத்ன்னு பிரிக்கிறாங்க தானே, அது அல்லது. ஆனால் இந்த கன்ஃபியூஷன் வாரத்துக்கு அந்த அறிஞர் ஒரு காரணம். இந்த 7 கிராத்தும் 7 முறைமையும் வரத்துக்கு காரணம் என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில அறிஞர்கள், அதாவது இந்த கிராத்தில் ஃபேமஸான அறிஞர்கள் என்னது நிறைய, இப்னுல் ஜஸரி, ஷாத்திபி, இப்படி பல அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த குர்ஆனுடைய ஓதல் முறைகளை இப்போ இப்படி 7 வகையான 7 முறையில் குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. இந்த 7 முறையில் குர்ஆன் இறக்கப்பட்டதை தொகுத்து எடுக்கணும். ஒவ்வொரு முறையே அல்ல, டோட்டல் ஓதல் முறைகள் உள்ள டிஃப்ரெண்ட்டுகளையும் என்ன செய்யணும், தொகுத்து எடுக்கணும்னு அறிஞர் நினைக்கிறார். நினைச்ச அறிஞர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அன்றைக்கு ஈஜிப்டில் பிரபல்யமான, சிரியாவில் பிரபல்யமான, மக்கால பிரபல்யமான, உதாரணமாக பசரால இப்படிலாம் பிரபல்யமாக குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடியவர்களுடைய அந்த ஓதலை என்ன செய்கிறாரு, பதிவு பண்ணுறார். இவருடைய உதாரணமாக சூரத்துல் பக்ரா ஃபுல்லாக எழுதுறது. சூரத்துல் பக்ராவுடைய உச்சரிப்பில் இவர் இந்த இடத்துல இப்படி என்ன செய்வார், ஓதினார், இவர் இந்த இடத்துல இப்படி ஓதினார், இந்த இடத்துல எப்படி ஓதினார். அப்போ அந்த ஈஜிப்டில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணாரா, அவர் ஓதின முறையெல்லாம் என்ன, ஒரு கிராத்துன்னு போட்டார். பசரால போய் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாரா, அவர் ஓதின முறை அப்படியே. அங்கே நிறைய முஅல்லிம்கள் இருப்பாங்க, முஅல்லிமுல் குர்ஆன், அது ஒருத்தர் பிரபல்யமாக இருப்பார், அவரை செலக்ட் பண்ணி அவர் ஓதினத்தை 2வது முறை. ஒரு கூஃபால ஓதின அவர் ஓதினதை 3வது முறை, மக்கால 4வது முறை. இப்படி அவர் பார்த்தாரு 7 முறை நம்ம எடுப்போம். அவர் நினைச்சிருந்தா 15 வரைக்கும் என்ன செய்யலாம், கொண்டு போய் தெரிக்கலாம். ஏன், அங்கே உள்ள ஆப்பிரிக்காவில் உள்ள எல்லா நாடுகளில் ஒவ்வொரு முஅல்லிம் எடுத்து அங்கே ஒரு போய் மொத்தம் 15 20 வரைக்கும் கொண்டு போய் திக்கலாம். அப்போ நம்ம இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒரு சப்ஜெக்டில், இப்போ நாங்கள் எங்களோட ஊரில் நினைக்கிறோம், ஊரில் உள்ள இப்போ இலங்கையில் மட்டும் நம்ம தொகுத்தோம்னா, இந்தியாவில் மட்டும் நம்ம தொகுத்தோம்னா எல்லாம் ஒரு முறையாக தான் என்ன செய்யும், ஓதுற முறையெல்லாம் வரப்போகுது. உலக நாடுகள்லேருந்து தொகுக்கிற நேரத்தில் ஓதுற முறைகளில் உள்ள அந்த டிஃபரெண்ட்டை தான் அவர் என்ன செய்கிறாரு, அதாவது இந்த 7 காரணமாக ஏற்பட்ட முறை வித்தியாசங்கள், 7 முறையில் குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படின்னு வரக்கூடியதில் ஏற்பட்ட அந்த வித்தியாசங்களை இவர் 7 வகையாக என்ன செய்கிறாரு, தொகுக்கிறாரு. ஈஜிப்டில் ஓதின முறை, அங்கே ஓதின முறை, இங்கே ஓதின முறைன்னு தொகுக்கிறாரு. 7 கிராத்து தொகுத்தவங்க பின்னால் ஒருத்தர் 3 சேர்த்துக்கிறார். பின்னால் என்ன செய்கிறாரு, இன்னொருத்தர் 3 சேர்க்கிறார். அப்போ எத்தனை ஆகுது, 10. சரியா, இன்னும் கொஞ்சம் பேர் என்னது 5 சேர்க்கலாம். இதில் சேர்க்கலாமா இல்லை, என்ன சேர்த்துட்டு என்ன செய்யலாம், போகலாம். இப்படித்தான் 7 முறைன்னு வந்தது வழி. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த 7 வகையான டிஃப்ரெண்ட்டு இதில் மிக்ஸ் ஆகிருக்குது. ஒன்றிலேயே 2 டிஃப்ரெண்ட் வரும், விளங்கிட்டா. அந்த 7 முறையில் இறக்கப்பட்டது என்பது 7 கிராத்துக்குள்ள, 10 கிராத்துக்குள்ள, 15 கிராத்துக்குள்ள மிக்ஸ் ஆக என்ன செய்யும், அது இருக்கும். அந்த ஒவ்வொன்றும் தான் இதன் அர்த்தம் அல்ல. இதை விளங்காததுனால என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இதை மறுக்கக்கூடியவங்க, உதாரணமாக நாங்கள் ஓதுற கிராத்துக்கு இந்த முஸ்ஹஃப்லாம் முன்னால் என்ன அடிச்சிக்கணும்னு சொன்னால், ஹஃப்ஸ் ரிவாயத் என்னது, கிராத்து ஹஃப்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஹஃப்ஸுடைய கிராஅத் அப்படியே வச்சுக்கோங்க. உலகத்தில் உள்ள நாங்கள் ஓதக்கூடிய எல்லா குர்ஆன்லையும் பிரிவாயத்தி ஹஃப்ஸ் அப்படின்னு அடிச்சுப்பாங்க, கிராஅத்து ஹஃப்ஸ். இதெல்லாம் சுத்த பொய்யண்டா. ஹஃப்ஸுடைய கிராத் பொய், வர்ஷுடைய கிராத் பொய், வணங்கிட்டா. இப்படி சொன்னால் இது இஸ்லாமிய சமுதாயத்துடைய குர்ஆனுடைய பாதுகாப்பை பற்றி ஒரு கேள்வி எழுப்புற ஒரு விஷயமா இல்லையா? இல்லை கேள்வி எழுப்புற அதிகாரம் இருக்கே இல்லையான்னு. அது கேள்வி எழுப்புற அதிகாரம் இருக்குது. இஸ்லாத்துக்கு வெளியே பேத்துட்டு என்ன செய்யுங்க, கேள்வி எழுப்புங்க. கிறிஸ்டியர் கேள்வி எடுக்கிறதுக்கு நியாயம் இருக்கு, அவன் வெளியே வைக்கிறான். வெளியே போய் இது என்னது
வேண்டிய கேள்வி எழுப்ப வேண்டியதான். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது உள்ளுக்கு சொல்லிக்கண்டு ஹஃப்ஸுடைய கிராத்து பொய், வருஷுடைய கிராத்து பொய்ன்னு சொன்னா விளங்காம சொல்றாங்க. அவர் ஓதின மாதிரி தான் ஓதணும்னு அல்லாஹ் சொன்னானா ரசூலுல்லாஹ் சொன்னானான்னு கேட்குறாங்க. இது எப்படி மடத்தனமான கேள்வி என்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உதாரணமா இங்கே உள்ள யாராக இருந்தாலும் சரி, ஊரில் ஒரு ஆள்கிட்ட தான் குர்ஆன் ஓதிப்பாங்க. வீட்டில் என்னதான் ரெண்டு ஓதிட்டாலும் ஊரில் ஒரு ஆள்கிட்ட தான், அந்த ஊருக்கே ஓதி கொடுத்த ஒருவராக தான் இருப்பார். விளங்கிட்டா? ஊரில் 2 மதரசால 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க ஊருக்கே. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இவர் ஓதின மாதிரி தான் ஓதணும்ன்றதுக்கு என்ன ஆதாரம், அல்லாஹ் ரசூல் சொன்னானான்னு கேட்டால் எப்படி மடத்தனமான கேள்வி அது? இந்த ஊரில் உள்ள அப்துல் ரஹ்மான் முஅல்லிம் ஓதி கொடுத்த மாதிரி தான் ஓதணும்ன்றதுக்கு அல்லாஹ் ரசூல் சொன்னானான்னு ஒருத்தர் கேட்டாருன்னு வைங்களே, அதை மாதிரி ஒரு மடத்தனம் இல்லை நம்ம உணர்வு. இதுதான் கிராத்து சபையில் கிராத்துன்றது. அவர் தொகுத்தது என்னன்னு சொன்னால், உதாரணமா என்ன, மெட்ராஸில் ஓதி கொடுத்த ஒருத்தர், கொழும்புல ஓதி கொடுத்த ஒருவர், காயல்பட்டினத்தில் ஓதி கொடுத்த ஒருவர், மதுரையில் ஓதி கொடுத்த ஒருவர், இப்படி இவர்களுடைய ஓதலில் ஏற்பட்ட டிஃபரெண்ட்டுகள். இந்த டிஃபரெண்ட்டுகள் அவர்களுடைய பிழையால் ஏற்பட்டிருக்கலாமான்ற ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்வியே பிழை. காரணம் என்னன்னு சொன்னா, திடீர்னு ஒரு ஆள் ரூம்ல இழுத்து போட்டு நீ ஓதி தாண்டு ஓதி கேட்கல. 20 வருடங்களாக 30 வருடங்களாக குர்ஆனை படிச்சு, குர்ஆனுடைய கலைகள் எல்லாம் படிச்சு, குர்ஆனுடைய அறிவெல்லாம் எடுத்து, அதுக்கு முன்னால உள்ள குர்ஆன் ஓதிய மிகப்பெரிய அறிஞர்கள்ட்ட குர்ஆன் ஓதி, விளங்கிட்டா, அவருக்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய அறிஞர்கள்ட்ட குர்ஆனை ஓதி படிச்ச அந்த முஅல்லிம் வரிசையில் வரக்கூடிய சிறந்த அறிஞர்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணித்தான் குர்ஆன் ஓதுற முறையை எழுதினாங்க. அந்த முறையை எழுதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை கூட எழுதினாங்க அந்த டிஃபரெண்ட்டுகளை. இது பாதுகாப்புக்கு ஒரு பிளஸ்ஸா மைனஸா? இவர் இந்த இடத்துல ஓதுறத்துல இந்த டிஃபரெண்ட் விட்டாரு. இவர் வல்லுஹா, உதாரணமா வன்னஜுமி இதா ஹவா, இது வந்து என்ன உதாரணமா மக்கால உள்ளவர் வன்னஜுமி இதா ஹவான்னு உச்சரிச்சார். இதை பசரால உள்ளவர் வந்து வன்னஜுமி இதா ஹவே அப்படின்னு என்ன செஞ்சாரு, உச்சரிச்சாரு. இது ஒரு கிராத்து, இது ஒரு கிராத். ஹஃப்ஸுடைய கிராத்துல ஹவா, வருஷுடைய கிராத்துல ஹவே உதாரணமா இப்படி பிரிச்சு இது ஒரு கிராத்து, இது ஒரு கிராத்துன்னு எழுதினாரு. ஓதி கொடுத்த முஅல்லிம் இவர் இந்த ஹவா ஹவே என்ற பிழை வந்ததுக்கு இது பிழையாடு கேட்டா இல்லை. நாங்கள் ஏற்கனவே படிச்சு வச்சுக்கிறோம். 7 முறையில் குர்ஆன் என்ன செஞ்சுக்குது, இறக்கப்பட்டிருக்குது. இவருடைய உச்சரிப்பில் ஏற்பட்ட பிழை அல்ல இது. காலத்துக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் கணிசமானவர்கள் ஓதுறாங்க அந்த முறையில். அந்த முறையில் உலகத்தில் என்ன செய்யறாங்க, ஓதிக்கண்டிக்கிறாங்க. இவர் அதை வகைப்படுத்துறார். வகைப்படுத்தி ஒரு கிராத்து 2 கிராத்து இதுதான். அதாவது எங்களோட ஊர்ல ஓதி கொடுத்தவர், ஊர்ல நீங்க நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷனுடைய ஆசிரியராக ஒருத்தர் தான் இருப்பார். ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷன் எப்போது யாராவது கேட்டாங்க, நீங்க எல்லாம் அவர்கிட்ட தானே ஓதினீங்க, அவர் ஓதி தந்த மாதிரி தான் குர்ஆன் அப்படி எடுத்து உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரமிக்கான்னு கேட்டா, இது வந்து என்னது, எப்படி அறியாமையுடைய உச்சகட்டமோ அதே மாதிரி அறியாமையுடைய உச்சகட்டம் தான் ஹஃப்ஸுடைய கிராத் என்று சொல்றத இந்த மாதிரி சொல்றது. இப்போ ஹஃப்ஸ்ன்றதுக்கு எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லல தான். ஹஃப்ஸுடைய ஓதல் முறைமை என்று சொல்றது என்னன்னா, இந்த ஓதல் முறைமை என்பது ஒரு காலத்தில் பிரபல்யமாக ஓதப்பட்ட ஓதல் முறைமை. அந்த ஓதல் முறைமையும் என்னது பாதுகாக்கப்பட்டிருக்குது. இதில் உள்ள டிஃபரெண்ட்டுகள் எந்த அடிப்படையில் வந்தது அப்படின்னு கேட்குற டைமில் தான் அந்த ஹதீஸை நாங்கள் என்ன செய்யணும் சொல்லணும். 7 முறையில் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குது. அந்த டிஃபரெண்ட்டுகள் தான் இந்த டிஃபரெண்ட்டை தவிர வேற எந்த டிஃபரெண்ட்டும் என்னது அல்ல. இதில் வந்து மிக முக்கியமான நிபந்தனையாக எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்ம இருக்கக்கூடிய முஸ்ஹஃப்ல உள்ள குர்ஆனுடையக்கு ஒத்து வரணும். அந்த ஓதல் என்ன செய்யணும், ஒத்து வரணும். குர்ஆன்ல எழுத்த மாத்திர மாதிரியோ இது மாதிரி இருந்தால் அந்த கராத்தை என்னது அவருடைய பிழையின் காரணமாக வந்துன்னு சொல்லுவாங்க. பிரபல்யமான யாரும் அந்த பிழைகள் என்ன செய்யலை, உடலை யாரை விட்டுருப்பாங்க, இதில் பிழைகள் என்ன செய்யல வர. இரண்டாவது மிக முக்கியமானது முத்தவாத்திராக இருக்கணும். முத்தவாத்திராக இருக்கணும், ஓதல் ப்ராக்டிக்கலில் இருக்கணும். எழுதுகிற டைமில் சும்மா ஒரு ஆள் ஓதினதுக்காக இப்போ நான் ஒருத்தர் பிள்ளை விடுறாரா இவருடைய ஓதல் முறை மேன்று எழுதலை. ஒரு சமுதாயமே காலாகாலமாக என்ன செஞ்சிருக்கணும், ஓதி வரணும். அதானே ஆதாரம். ஓதல் முறைமைன்றதுக்கு 1 கோடி மக்கள் ஓதுறது தான் ஆதாரம். இன்றைக்கு நம்ம 100 கோடி மக்கள் குர்ஆனை ஓதுறோம். அதில் 4-5 டிஃபரெண்ட் இருக்குன்னா இந்த டிஃபரெண்ட்டுக்கு என்ன பலமோ அதே டிஃபரெண்ட் தான் மற்றதுக்கு. ஆப்பிரிக்காவுடைய வடப்பகுதியில் உள்ள மக்கள் ஓதுற பலம் தான் இது. இந்த டிஃபரெண்ட் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கிறது நான் சொல்றதுக்கான காரணம் இதுதான். கிராஅத்து சபா 7 கிராத்துக்கள் என்பது வேறு 10 கிராத்துக்கள் என்பது. இந்த மாதிரி பிழைவிடப்பட்டால் அதை என்ன செய்வாங்கன்னா ஷாதான கிராத், அரிதான கிராத்துன்னு சொல்லுவாங்க. அரிதான கிராத்துன்னு சொல்றது லைஃப் அண்ட் அர்த்தமும் அல்ல முழுமையாக. அதுக்கு பல விளக்கங்கள் என்ன இருக்குது. ரைட். இப்போ எனக்கு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ குர்ஆன் நிறைய இடங்கள் அப்படி வரும். நான் இதில் இந்த தஃப்சீர் யாசீனை பார்க்குற டைமில் அவர் பல இடங்களில் முகமது பின் சாலிஹ் அல் உஸைமீன் இதை உணர்த்துறாரு. இப்போ உணர்த்துவதனால நான் பார்த்தேன் என்னது அதை சொல்லிடுவோன்னு சொல்லி. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக நம்ம தப்பத் யதா அபீ லஹபி வதப் அந்த சூறால் நீங்கள் பார்க்கலாம். நம்ம எப்படி ஓதுறோம், அதாவது வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தைன்னு வருமா, ஹம்மாலத்துல் ஹத்தப்னு வருமா, ஹம்மாலத்தல் ஹத்தப்.
ஹம்மாலத்துல் ஹதப் அப்படின்றதும் ஒரு கிராத். ஹம்மாலத்துல் ஹதப் என்றதும் ஒரு கிராத். வம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரபு இலக்கணம் படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு அதுதான் மிக சரியாப்படும். ஹம்மாலத்துல் ஹதப் இலக்கண பிழை அல்லது இது டிரெக்ட்லி வருது. ஹம்மாலத்துல் ஹதப் முப்ததா ஹபர்னு அழகா என்ன செய்யும் வந்துடும். வம்ராத்து ஹம்மாலத்துல் ஹதப்ல வேறொரு விளக்கம் சொல்லி தான் அந்த இடத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும், கொண்டு வர வேண்டியிருக்கும். ஆனால் ஹஃப்ஸுடைய கிராத் வந்து வம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப். ஆனால் ஹம்மாலத்துல் ஹதபும் என்ன செய்யலாம் ஓதலாம். எனவே இது வந்து ஒருத்தர் வந்து உச்சரிப்பில் பிழையோட வாய்ப்பு இருக்குது. உச்சரிப்புடைய பிழையின் காரணமாக இது என்ன செய்யலை வரல என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ நாங்கள் பார்க்க போகிற தன்சீல அப்படி என்று சொல்றது வந்து பிரபல்யமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்சீலுல் அசீஸில் ரஹீம் என்றதுதான் பிரபல்யமான கிராத். அதாவது ஹஃப்ஸுடைய கிராத் அல்லாமல் எடுத்தீங்கன்னா மிக பிரபல்யம் எது, தன்சீலுல் அசீஸில் ரஹீம். அப்போ நாம் ஓதுறது எப்படி, தன்சீலல் அசீஸில் ரஹீம். இது ஒரு கிராத், இது ஒரு கிராத். ஹஃப்ஸுடைய கிராத்தில் அப்படி வரும். எனவே இதுதான் நீங்கள் அதுக்காக வேண்டி தான் சொல்ல வந்து இந்த பல இடங்கள் அவர் என்ன செய்வார், அதை சொல்லுவார். எப்படி இதுதான் டிஃப்ரெண்ட். அந்த 7 முறையில் இறக்கப்பட்டது அப்படின்றதுல கஷ்டம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது எது தெரியுமா, இப்படித்தான் ஓதணும் அப்படின்னு வார நேரத்தில் இந்த உம்மத்தை என்ன செய்யும், கஷ்டப்படும். தன்சீலல் அசீஸிர் ரஹீம். சிராத்தன்னு என்ன செய்யலாம், நம்ம ஓதலாம். ஏற்கனவே நம்ம என்ன செய்த பார்த்தோம். அப்போ சிராத்தன்றதுல சமுதாயத்துடைய கஷ்டம் ஒன்று அந்த இடத்துல என்ன செய்யுது, நீங்குது. சுவாண்டு தான் நீ அந்த இடத்துல ஓதணும்ன்ற அந்த கஷ்டம் சில இடங்கள்ல அப்படியே தான் ஓதணும் வரும். ஆனால் சில இடங்கள் அந்த கஷ்டம் என்ன செய்யுது, நீக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். சொராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் விளங்கிட்டா. எப்படி அந்த மாலிகி யௌமித்தீன் இது இந்த டிஃபரெண்ட்டுகள். இது ஹஃப்ஸ் ரெண்டுமே, இது வந்து ஹஃப்ஸே ரெண்டு மாதிரி மோதினார் விளங்கிட்டா. மாலிகி யௌமித்தீன் இப்படி. எனவே இந்த டிஃபரெண்ட்டுகள் வந்து ஒரு லேசுப்படுத்தலுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. சில கேள்வி வரலாம், என்ன அப்படின்னா குர்ஆன்ல எல்லா இடங்கள்லையும் சி போட்டு என்னது ஓதுறதுக்கு சொல்லணுமே என்று. அது பிழை. உதாரணமாக ஜம்மு செய்கிறது லேசுக்கு தரப்பட்டிருக்குது. தொழுகை இல்லாமல் ஆகிட்டா லேசு, அதை விட லேசு தானே தொழுகை இல்லாமல் ஆகிட்டா, அப்படி கேட்டப்படாது. லேசுன்றதுக்கு ஒரு வரையறை என்ன செய்யுது இருக்கிறன்றதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். இந்த அடிப்படையில் இந்த இடத்துல தன்சீலல் அசீஸிர் ரஹீம் என்பதை தன்சீலுல் அசீஸிர் ரஹீம் என்றும் என்ன செய்யலாம், ஓதலாம். ஓதலாம்னா ஒரு சமுதாயம் இப்போ ஓதும். நீங்கள் இப்போ ஆப்பிரிக்கா போகிற இடங்களை பார்த்தீங்கன்னா அந்த நடை என்ன செய்யும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அதாவது கருணை மிக்க கண்ணியமான அல்லாஹுடைய இறக்குதல் இது, அந்த வேதம் இது. இதில் அசீஸ் என்றது வந்து கண்ணியமானவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அசீஸ் என்று சொல்றது வந்து 3 கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கு. அல்லாஹ்வுடைய இந்த இஸ்ம் வந்து 3 கருத்துக்களை உள்ளடக்கி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இஸ்ஸத்துல் கத்ர்ன்றது அந்தஸ்து. நம்ம அசீஸ் என்று சொல்ற நேரத்தில் முதல்ல அதான் வரும், அந்தஸ்து, கண்ணியம். அதனால தான் நம்ம கண்ணியமானவன் சொல்லி மொழிபெயர்க்கிறோம். ஆனால் அசீஸ்ன்றது கண்ணியம் மட்டுமல்ல. கண்ணியமானவன் நம்ம மொழிபெயர்த்ததுக்கு அசீஸ்ன்றது கண்ணியம் மட்டுமல்ல. அடுத்தது இஸ்ஸத்துல் கஹர். முதலாவது என்ன, இஸ்ஸத்துல் கத்ர் கண்ணியம். இரண்டாவது இஸ்ஸத்துல் கஹர். கஹர்ன்றது என்றால் மிகைக்கிற தன்மை, மிகைத்தல். கஹர் அதாவது அடக்குதல். இதுக்கும் அசீஸ் சொல்றது விளங்கிட்டா. அசீஸ் அப்படின்னு சொன்னா அவன் மிகைக்கக்கூடியவன். மிகைக்க இறைவன் தான் அசீஸ். கண்ணியமானவனா இருந்து எப்பையும் அடக்கப்படுறவன் அவன் என்ன, ஒருத்தன் அடக்கப்பட்டு நினைக்கிறான் கண்ணியமானவனா இல்லை, அவனுடைய கண்ணியம் இல்லை. அடக்கப்பட அவனுடைய கண்ணியம் என்ன செய்யும், போகும். அடக்கப்பட்டாலே கண்ணியம் என்ன செஞ்சிடும், போயிடும். எனவே மிகைக்கிறவனாக இருக்கணும். அதான் கண்ணியத்துடைய ஒரு முக்கியமான இது. அதான் இஸ்ஸத்துல் கஹர். அடுத்த சொல்லுவாங்க என்ன சொன்னால் இஸ்ஸத்துல் இம்தினா. எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாமல் இருக்கணும். எந்த பாதிப்பையும் அவனுக்கு ஏற்படுத்த முடியாமல் இருக்க வேண்டும். அதுக்கு சொல்லுவாங்க இஸ்ஸத்துல் இம்தினா அப்படின்னு சொல்ற. அன்னஹு கவியு லா யனாலுஹு ஷை. அவனை எதையும் அதாவது பாதிப்படைய முடியும். இந்த 3ம் இருந்தால்தான் அசீஸ். ஒன்று அந்தஸ்து, இரண்டாவது மிகைக்கும் தன்மை, எந்த பாதிப்புகளையும் என்னது அதாவது காக்கும் தன்மை, எந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது. இதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா இதுல பூர்ணமானவன். அசீஸ்ன்றது மனிதனிலும் அசீஸ் உள்ளவன் இருக்கிறான். ஆனா இறைவன் தான் அந்த பேருக்கு என்ன, மிக பரிபூர்ணமானவன். அப்ப அதனால அசீஸ் மிகைத்தவனான கண்ணியமானவனான எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்த முடியாதவனுடைய வேதம் இது. இது அல்லாஹ் ஏன் சொல்றான், அப்ப இந்த குர்ஆன்ல எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. யாருடைய நிர்பந்தத்துக்கு இது என்ன செய்யல, கூட்டல் குறைத்தல் இல்லை. எதற்காக வேண்டிய இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதான் அசீஸ் என்றால. அப்படிப்பட்ட இறக்கிற குர்ஆன்ல எப்படி இருக்கும்,
மிகைக்கக்கூடியவனுடைய கண்ணியமானவனுடைய எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாதவனுடைய வேதம் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் தன்சீல் அல் அசீஸ்ன்னு சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு அதான் ஞாபகம் வரணும். வேறொருத்தர் தார லெட்டர், ஒரு லெட்டர் வருது, ஒரு புக் வருதுன்னா உங்களுக்கு 1000 யோசனை. கவர்மெண்ட்டுக்காக எழுதிக்கலாம், பிரச்சனைக்காக எழுதிக்கலாம், பயந்து எழுதிக்கலாம், ஆற்றலை எதையாவது ஒரு சந்தேகம் அதில் என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம். குர்ஆன்ல என்னென்னா கண்ணியமானவன், மிகைக்கக்கூடியவன், எந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியாதவன், அவன் இறக்கின குர்ஆன் இது. தன்சீல் அல் அசீஸ் அர் ரஹீம், கருணை உள்ளவனுடைய வேதம். ஏனென்றால் குர்ஆனை விட இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு ரஹ்மத் என்னது செய்ய முடியாது. காரணம், மறுமையுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதே எது? இந்த ஈமான் என்றது. ஈமானுக்கு வழிகாட்டக்கூடியது குர்ஆன். அதனால குர்ஆனை விட ஒரு ரஹ்மத் என்னது இல்லை. அதனால் அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னா ரஹீமுடைய, கருணையாளனுடைய வேதம் இது. அப்படி உங்கள் மீது இரக்கம் கொண்டதுனால தான் இந்த வேதத்தை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், இறக்கி இருக்கிறான். வேதத்தை இறக்கி நீங்க படிங்கன்னு சொல்லலை, அதை வாழ்ந்து காட்டுவதற்கு ஒரு தூதரை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், அனுப்பி இருக்கிறான் என்றால் ரெண்டே அல்லாஹு தாலா சொல்றான். தூதர், வேதம், அசீஸ், ரஹீம். தன்சீலல் அசீஸ் ரஹீம், கண்ணியமா, அதாவது கருணை உள்ளவனுடைய கண்ணியமானவனுடைய வேதம் இது அப்படின்னு அல்லாஹு தாலா இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக இதுல அதாவது நேரடியாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு 2 பேர்களை இது சொல்லுது, அசீஸ், ரஹீம் என்றது. இரண்டாவது, அல்லாஹு தாலா மேலே இருக்கிறான்னு இந்த வசனம் சொல்லுது. ஏன் இறக்குதல்டா, மேலே இருத்தல்டா கருத்தை என்ன செய்யுது, குறிக்குது. தன்சீல் அல் அசீஸ் அர் ரஹீம் அப்படி என்று சொல்றது. அடுத்ததாக என்ன சொன்னால், இது அதாவது இந்த குர்ஆனோடு முரண்படக்கூடியவர்களுக்கு எச்சரிக்குது. குர்ஆனோட முரண்படக்கூடியவர்களுக்கு எச்சரிக்குது. என்ன எச்சரிப்பு அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆன் பொய்யாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம் என்றதுக்கு இந்த அசீஸ் என்ற வார்த்தை என்ன செய்யுது, இல்லை. உங்களில் யார் என்ன ஒன்று எழுதினாலும் சரி, அவர்கள் மிகைக்கப்பட்ட, நான் ஏற்கனவே சொன்ன விளக்கம் விளங்கிட்டா. இது அதாவது நீங்கள் அந்த சந்தேகங்கள்லாம் கொள்ள முடியாத மாதிரியான லெவலில் ஒரு என்னது இந்த வேதம் என்ன செஞ்சுக்குது, இறங்கி இருக்கிறது என்ற அந்த மறுப்பு இந்த வசனத்தில் என்ன செய்யுது, அசீஸ் என்ற வார்த்தையில் இருக்குது. ரைட். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், தன்சீல் அல் அசீஸ் ரஹீம். அடுத்த வசனம் என்ன, லிதுன்சிர கௌமம் மா உன்சிர ஆபாஉஹும் ஃபஹும் காஃபிலூன். இந்த வேதத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான். ஏன் தெரியுமா, லிதுன்சிர கௌமன், நீங்கள் ஒரு சமுதாயத்தினருக்கு எச்சரிக்கை செய்வதற்காக. இந்த குர்ஆனுடைய இறக்குதலுக்கான காரணம் தன்சீல் அல் அசீஸ் ரஹீம், லிதுன்சிர கௌமன் மா உன்சிர ஆபாஉஹும். இந்த மா உன்சிர அப்படி என்றது 2 மாதிரி அரபுல மொழிபெயர்க்கலாம். எச்சரிக்கப்பட்ட, எச்சரிக்கப்படாத. எப்படி எச்சரிக்கப்பட்ட, எச்சரிக்கப்படவில்லை, 2 மாதிரி என்ன செய்யலாம், மொழிபெயர்க்கலாம். அதாவது விச் என்ற கருத்தில் மா வரும். அடுத்தது இல்லை என்ற கருத்தில் என்ன செய்யும், மா என்ன செய்யும், வரும், நஃபி. விளங்கிட்டா? லிதுன்சிர கௌமம் மா உன்சிர, மா உன்சிரன்னு எச்சரிக்கப்படவில்லை. அல்லது அதாவது லிதுன்சிர கௌமம் மா உன்சிர ஆபாஉஹும், எவர்களுடைய பெற்றோர்கள் எச்சரிக்கப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தினருக்கு நீங்கள் எச்சரிப்பதற்காக. லிதுன்சிர கௌமம் மா உன்சிர ஆபாஉஹும், அதாவது எந்த பெற்றோர்கள், எந்த மூதாதையர்கள் எச்சரிக்கப்பட்டார்களோ, எதை கொண்டு எச்சரிக்கப்பட்டார்களோ அந்த எச்சரிக்கையே இந்த சமுதாயத்துக்கும் என்ன செய்வதற்காக. ஏற்கனவே அவருடைய பெற்றோர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல அதே எச்சரிக்கையை இந்த சமுதாயத்துக்கும் நீங்கள் செய்வதற்காக உங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம், அனுப்பி இருக்கிறோம். இப்படியும் என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். ஆனால் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமின் இதில் விளங்கப்படுத்தார் என்ன சொன்னால், இது இலக்கண அடிப்படையில் 2 மாதிரியும் புரிஞ்சு கொள்ள முடியுமாக இருந்தாலும் சரி, வரலாற்று அடிப்படையிலும் குர்ஆனுடைய ஏனைய வசனங்களை வச்சு பார்த்தால் எச்சரிக்கப்படவில்லை என்ற கருத்து தான் என்னது மிக பொருத்தமானது அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் அல்லாஹு தாலா முடிக்கிற நேரத்தில் ஃபஹும் காஃபிலூன், எனவே அவர்கள் பராமுகமாக இருக்கிறார்கள், கவனமற்றிருக்கிறார்கள் என்றதை பார்க்கிற நேரத்தில் எச்சரிக்கப்படவில்லை என்ற கருத்து தான் என்னது மிக பொருத்தமாக இருக்கு. பராமுகமாக இருக்கிறார்கள், கவனமற்றிருக்கிறார்கள்டா எச்சரிக்கப்படாததுனால என்ன செய்யறாங்க, அப்படி இருக்கிறாங்க அப்படி என்ற கருத்து. அடுத்த குர்ஆனுடைய வேறு இடங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், அதாவது லிதுன்சிர கௌமம் மா அதாஹும் மின் நதீரின் மின் கப்லிக். குர்ஆன்ல அதாவது என்ன சூராலன்னு சொன்னா சூரத்து சஜ்தா 3வது வசனம். நம்ம சஜ்தா வசனம் ஓதுற டைம்ல இது வரும். எப்படின்னு சொன்னால்,
அதாவது லிதுந்திர கௌமன், ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் எச்சரிப்பதற்காக, மா அத்தாஹும் மின் நதீர், அவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையாளரும் வந்ததில்லை, மின் கபலி, உங்களுக்கு முன்னால். இப்படி குர்ஆன்ல சூரத்து சஜிதால 3ஆம் வசனத்துல தெளிவா என்ன செய்யுது, மா அத்தாஹும் மின் நதீர், அவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையாளரும் வந்தது இல்லை என்று சூரத்து சஜிதா அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இடங்களெல்லாம் பார்க்கிற நேரத்தில் அரபு சமுதாயம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு எந்த தூதரும் என்ன செய்யல அரபு சமுதாயத்தில் வரவில்லை என்பதை தான் என்ன செய்யுது சொல்லு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு எந்த ஒரு தூதரும் அரபு சமுதாயத்துக்குள்ள என்ன செய்யல வரவில்லை. இதன் காரணமாக இவர்கள் பராமுகமானவர்களாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த கருத்து தான் சரியானது, ராஜிஹானது அப்படின்றது. அப்படி குர்ஆன் வசனங்களை பார்க்கல புரிஞ்சு கொள்றோம். வரலாற்றிலே நம்ம படிக்கிற டைம்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் குர்ஆன் என்ன செய்யுது தெளிவா சொல்லுது. ஆனா அரபு சமுதாயத்தில் சொல்ற டைம்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட என்ன செஞ்சிருது முடிஞ்சிருது. ரசூலுல்லாஹ் அந்த ஷிர்க் சம்பந்தமாக நேரத்தில் பார்த்தா கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் செலவு வச்சிருந்தாங்களே தவிர வேற நபிமார்களுடைய சப்ஜெக்ட் என்ன செய்யல அங்க வரல. எனவே மா அத்தாஹும் மின் நதீர், அவர்களுக்கு எந்த எச்சரிக்கையாளர்களும் வரவில்லை. மா உன்சிர ஆபாஹும், அவருடைய பெற்றோர்கள் எச்சரிக்கப்படவில்லை, அவருடைய பெற்றோர்கள் எச்சரிக்கப்படவில்லை என்ற கருத்து தான் மிக பொருத்தமானது. அந்த லிதுன்சிர கௌமம் மா உன்சிர ஆபாஹும், அதாவது இவர்களுடைய பெற்றோர்கள் எச்சரிக்கப்படவில்லையோ அந்த சமுதாயத்தினருக்கு நீங்கள் எச்சரிப்பதற்காக, அவர்களுக்கு கண்டிப்பதற்காக, ஃபஹும், அதற்காக உங்களுக்கு இந்த வேதத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம், இறக்கி வைத்திருக்கிறோம். ஃபஹும் காஃபில், கஃப்லா என்று சொல்றது கவனமற்றிருப்பது, பராமுகமாக இருப்பது, புறக்கணித்திருப்பது, இதுக்கெல்லாம் என்னது காஃபில் அப்படி என்று சொல்றது. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல காஃபில் அப்படி என்று சொல்றான்டா நியாயப்படுத்தல அல்லாஹ் தஆலா, இதே புரிஞ்சுக்கணும். அவங்க எச்சரிக்கல அதனால நியாயப்படுத்தல அல்லாஹ் தஆலா. காஃபில் அப்படி என்று சொல்றது எந்த இடத்துலையும் நியாயத்துக்கு சொல்றதே இல்லை. பராமுகமாக இருக்கிறதுக்கு யாரும் அவர் பராமுகமாக இருக்கிறார் நியாயம் என்று சொல்ற அல்லாஹ்வே சொல்ற, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வை நினைக்க வேண்டாம். உலகத்தில் நடக்கிற அநியாயத்தில் பார்த்துட்டு அல்லாஹ் கண்டுகொள்ளாம இருக்கிறான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படின்னா அது பெரிய ஒரு குற்றம், அல்லாஹ் தஆலா இதெல்லாம் கண்டுகொள்ளாம இருக்கிறது அப்படி நினைக்க வேண்டாம். அவர்களுக்குரிய அவகாசத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர்களுக்குரிய அவகாசத்தை கொடுத்து விட்டு நான் பார்த்து கொண்டிருக்கேன். அப்படின்னா என்ன, இந்த உலகத்தில் அவங்களுக்கு நான் வாழ்றதுக்கு சுதந்திரம் என்று கொடுத்துட்டேன், நாளை மறுமையில தான் சோதனை என்ன செஞ்சுக்கிறேன், அவர்களுக்கு பிரித்தண்டு வைத்திருக்கிறேன். அந்த அவகாசத்துக்குள்ள நான் என்ன செய்யல, எந்த விதமான வேலைகளும் அவர்களுக்கு என்ன செய்யல எதிராக நடக்கவில்லை என்றதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃபஹும் காஃபிலூன் என்றால் இவர்கள் உண்மையை தேடி இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா வேதம் இறக்குறது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சிறப்பே தவிர, இறைவனுக்கு அது என்னது கடமை அல்ல, அது இறைவன் செய்கிற ஒரு சிறப்பே தவிர, இந்த உலகத்தில் பிறக்கிற நேரத்தில் அறியாமல் இருந்துட்டு எப்படி உணவை தேடினானோ, தொழிலை தேடினானோ, வாழ்க்கையை தேடினானோ, எல்லாத்தையும் அமைச்சு கண்டானோ, தன்னை முன்னேற்றி கொண்டானோ, அதே போல எப்படி நான் உருவானேன் என்றதை பற்றியும் அவன் என்ன செஞ்சிருக்கணும், யோசிச்சிருக்கணும். தன்னை படைச்சவன் யாரு, தன்னை உருவாக்கினவன் யாருன்னு அவன் கேட்டிருக்க வேண்டும். எனவே அந்த வகையில் அவர்கள் குற்றவாளிகள் தான், அந்த வகையில் அவர்கள் குற்றவாளிகள் தான். எனவே காஃபில் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றது அவர்கள் குற்றவாளிகள் சொல்வதற்கு தான், அவர்கள் குற்றவாளிகள் சொல்வதற்கு தான். அதே நேரம் அல்லாஹ் தஆலா மறுமையில் வெறுமனே அதை மட்டும் வைத்து குற்றம் பிடிப்பதில்லை. நீ ஏன் தேடலை இடத்தை வச்சு அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்கிறது இல்லை. அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்துக்குரிய செய்தி போய் சேர்ந்திருக்க வேண்டும். அது பழைய கால செய்தியாக இருக்கலாம், புதிய செய்தியாக இருக்கலாம். இப்போ நம்ம 1400 வருஷம் குர்ஆன் இறக்கப்பட்டு யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ நாங்கள் காஃபிர் தான் சொல்கிறோம். அதே மாதிரியான ஒரு கால பகுதி தான் அவர்களுக்கும் என்ன செஞ்சது இருந்துச்சு. எனவே அவர்கள் என்ன அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் காஃபிர்கள் தான். ஆனால் இஸ்லாத்தை பற்றிய செய்தியே ஒருத்தருக்கு கிடைக்கல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூதுத்துவமும் கிடைக்கல, ஏகத்துவமும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கவில்லை என்று அவர்கள் நாம் என்ன சொல்லுவோம், ஃபத்ரா, அஹ்லுல் ஃபத்ரா, சின்னதா அஹ்லுல் ஃபத்ரான்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால உள்ள எல்லாருமே ஃபத்ராவுடைய மக்கள் நினைச்சிடக்கூடாது. அப்படி ஒரு அக்கீதா நிறைய பெற்றிருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னால ஃபத்ராவில் உள்ளவர்கள் அவங்க தண்டிக்கப்படும், அப்படி இல்லை. அஹ்லுல் ஃபத்ரா என்றது காலத்தை பொறுத்து வாரதில்லை, அது காலத்தை பொறுத்து வாரதில்லை, ஆளை பொறுத்து தான் என்ன செய்யும் வரும். ஒருவருக்கு செய்தி கிடைக்கவில்லை, ஒருவருக்கு செய்தி கிடைக்கவில்லை. இப்போ நாங்கள் சில இந்த காட்டுவாசிகள் அப்படி இப்படின்னு நிறைய என்ன செய்கிறோம், வீடியோக்களை பார்க்குற சில உண்மை மிக்கி பொய்யும் இருக்குது, விளங்கிட்டா. அப்புறம் கெனிபல்ஸ் என்னது, இந்த மனுஷனை தின்ற அளவுக்கு அறியாமல் இருக்கிறதாகவும் சில பேர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார், காட்டுவாசிகளுக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி, விளங்கிட்டா. இந்த மாதிரியான இடங்களில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உண்மையிலே அவர்கள் சித்தரிக்கப்படுற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால்
அவர்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய எந்த விதமான இதுவும் இல்லை என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தனியான ஒரு சோதனைக்கு என்ன செய்வாங்க, உள்ளாக்கப்படுவார்கள். இதன் மூலம் குற்றப்பிடிக்கப்பட மாட்டார்கள். செய்தியை புரிஞ்சு கொண்டு செய்தியை தேடாம இருப்பதனால் அவருக்கு கிடைக்கலன்னா அப்போ அவர் என்ன செய்யறாரு, குற்றவாளியா மாறாரு. ஒருத்தர் தேர்றாரு, உண்மையை தேடியும் அவருக்கு எந்த விதமான தூதுத்துவ செய்தியோ ஏகத்துவ செய்தியோ வரலேண்டா அவர் அல்லாஹு தாலா நீ தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு குற்றம் பிடிக்க மாட்டான். அது இந்த காலத்திலேயே இருந்தாலும் சரி, இந்த செய்தியில இருந்தாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றேன், என்னை பற்றிய செய்தி கேள்விப்படவே இல்லை, அதை பற்றியான ஏகத்துவ செய்தியே கேள்விப்படலை அப்படின்னு சொன்னேன். அவருக்கு நியாயமா படலைன்றதல்ல, நியாயமா படாட்டியும் பட்டாலும் கேள்விப்பட்டுச்சா இல்லையன்றதான் சப்ஜெக்ட். கேள்விப்பட்டும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் என்ன குற்றவாளியாக மாறுவார். எனவே ஃபத்ராவுடைய மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஃபத்ராவுடைய செய்தி அப்படி என்று சொல்றது வந்து நபி ஒருவர் வராத காலம் என்பதல்ல, நபியுடைய செய்தி கேள்விப்படாத, நபியுடைய செய்தி அடையாத காலம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். எனவே எச்சரிக்கப்படாத ஒரு சமுதாயத்தினருக்கு எச்சரிப்பதற்காக யார் எச்சரிக்கப்படவில்லை, அவருடைய பெற்றோர்கள் எச்சரிக்கப்படவில்லை, இவங்க எச்சரிக்கப்படுறாங்க. இப்போ அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், அனுப்பி இருக்கிறோம். ரைட். அடுத்தது இதுல வந்து இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹு தாலா வந்து இந்த இடத்துல நதீர் என்றார், மா உன்சிர், அதாவது இன்சார் என்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணிக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையும் இருக்குது அவருக்கு, முபஷிர். வெறும் எச்சரிக்கை மட்டுமல்ல, அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நபி யாரு, முபஷிர், நன்மாராயம் கூறுகின்றவர். முதலாவது எச்சரிக்கையை யார் ஏற்றுக்கொள்றாரோ அவங்களுக்கு அவர் முபஷிர். முபஷிர்னா என்ன, அதாவது நல்ல செய்தி சொல்லக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால முபஷிரம் வ நதீரான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றார். முபஷிரம் வ நதீரா, அவர் நன்மாராயம் கூறக்கூடியவராகவும் எச்சரிக்கக்கூடியவராகவும் இந்த தூதர் என்ன செய்திருக்கிறார், அனுப்பப்பட்டிருக்கிறார். அடுத்தது இன்னொன்று என்னன்னு சொன்னால், அதாவது இந்த வசனத்தை பார்க்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுகளுக்கு அனுப்பப்பட்ட மாதிரியான அந்த வசனோட தான் இருக்குது. ஏன், லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபா, உங்களை நான் தூதராக அனுப்பியிருக்கிறேன், எந்த சமுதாயத்துடைய அதாவது மூதாதையர்கள் எச்சரிக்கப்படவில்லை அந்த சமுதாயத்திற்கு நீங்கள் எச்சரிக்கப்பதற்காக. அப்ப யாருக்கு இது, அரபுகளுக்கு என்ன எச்சரிக்கப்பட்ட மாதிரியான ஒரு தோரணை இருக்குது. ஆனா அப்படி இல்லை, நேரடியாக பார்த்தோம்னா என்னது, அப்படி ஒரு நம்ம பேசினதே இதை பத்தி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படி எல்லாம் நம்ம சொல்றோம்னா அது அரபு மொழி, அரபு சமுதாயத்தோடு சம்பந்தப்படுத்த நம்ம என்ன செய்யறோம், பேசுகிறோம். ஆனால் உண்மையில இந்த வசனம் அரபு உலகத்தை பத்தி தான் பேசுது. இந்த வசனம் வந்து என்னது, ரசூலுல்லாஹ் இந்த அரபு உலகத்தை பத்தி மட்டுமல்ல, மக்காவாசியை பத்தி என்ன செய்யுது இந்த வசனம் பேசுது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்தில் வந்தாங்க, மக்காவாசியை பத்தி தான் பேசுது. ஆனால் அல்லாஹு தாலா வேற வசனங்கள் அல்லாஹு தாலா தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவம் முழு உலகத்துக்குமானதுன்னு அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறார். உதாரணமாக வந்து சூரத்துல் நஹல் அல்லாஹ் தஆலா சொன்னா, குல் யா அய்யுஹன் நாஸ், நபியே நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இது அரபுகளே அல்ல, மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, நான் உங்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா இது யாருக்கு, முழு உலகத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதுத்துவம் உண்டு அப்படின்னு சொல்றது. அதே போல தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, தனது அடியார் மீது ஃபுர்கானை இறக்கி வைத்து அல்லாஹு தாலா பரக்கத் அடைந்தவன், லியகூன லில் ஆலமீன நதீரா, உலகத்தாருக்கு எச்சரிக்கையாக அவர் இருப்பதற்காக, அல்லது உலகத்தாருக்கு எச்சரிக்கையாக இந்த வேதம் இருப்பதற்காக அப்படி என்று சொல்லி சூரா ஃபுர்கான் அல்லாஹு தஆலா முதலாவது வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட தூதுத்துவம் பொதுவானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு கேள்வி, ஏன் அல்லாஹு தஆலா அப்படி சொன்னான், இங்க அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்லாம குறிப்பாக சொன்னான் அப்படி. இப்ப நான் சொல்ற எல்லாமே முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமீனுடைய தஃப்சீர்ல இருந்து சொல்றதா. ஏன் அல்லாஹு தஆலா சொன்னான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் பொதுவானவர் என்பதற்காக வேண்டி அந்த மக்களுக்கு எச்சரிக்கையில் அர்த்தம் இல்லையே, விளங்கிட்டா, ரசூலுல்லாஹ் பொதுவானவர் என்பதற்காக வேண்டி அந்த மக்களுக்கு எச்சரிக்கை கூட அர்த்தம் இல்லை. உதாரணமா ஒருத்தர் வந்து உலகம் ஃபுல்லா பயம் பண்றாரு, வீட்டில் பிள்ளைகள் கேட்குது, நமக்கு என்ன உலகம் சொல்லலையாடி, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் வர உலகத்துக்கே சொல்றதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன் வந்திக்கிறேன். அப்ப நாங்கள் என்ன சந்திரமண்டலத்தில் இருக்கிறோம், விளங்கிட்டா, நாங்கள் இந்த உலகத்துக்குள்ள தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அதாவது எதை ஒன்று சொன்னாலும் சிலர்கிட்ட ஒன்றிருக்கேன்னா பொறுப்பை காட்டிடுறது, நான் எல்லாருக்கும் உங்களுக்கு இல்லைண்டா, அப்படியே ஒருத்தரும் பிரிஞ்சா ஒருத்தருக்குமே என்னது இல்லைன்னு அர்த்தம். முதலாவது யாருக்கு, அது முன்னால உள்ளவருக்கு தான் சொல்லணும். அதனால தான் நம்ம முதல்ல என்ன சொல்றோம், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபி, நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிப்பேன். தவ்வால பெரிய பிழையே என்ன இன்றைக்கு அதுதான்,
தவ்வால பெரிய பிள்ளைன்னா நிறைய தாயிகள் முத்தாவின்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே தவ்வா கொண்டு போகிறது ஃபுல் இதாக இருப்பாங்க. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, பதில் போடுறதும், அது போடுறதும் முத்தாவின்கள் இருந்தாங்க. அவங்ககிட்ட நிறைய வேலை செய்யும். வீட்டுக்கு சப்ஜெக்டே இல்லை. இன்றைக்கு அவர் என்ன செய்கிறாருன்றதே அவங்களுக்கு என்னது தெரியாது தவ்வாவுடைய விஷயத்தில். முதலாவது உலகத்துக்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு நான் சொன்னேனே காட்டுவாசிகளை பற்றியெல்லாம் கவலை இருக்குது. காட்டுவாசிகள் இஸ்லாத்துக்கு வருவாங்களா இல்லைன்னு. வீட்டுவாசிகள் பெரிய பிரச்சனை என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்துட்டீங்கன்னா இவருடைய ஒரு செய்தியும் அவங்களுக்கு என்ன தெரியா. அப்போ உலகத்துக்கே தவ்வா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம். அப்போ நிறைய பேருக்கு பல மொழிகள், நம்ம ஒரு 10 மொழி சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கலாம், விளங்கிட்டா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்குது. ஆனால் பக்கத்தில் உள்ளவருக்கு என்னது சொல்றதுக்கு எண்ணம் இல்லை, இருக்கிறத பயன்படுத்துறதுக்கு எண்ணம் எதுவும் இல்லை. இதுதான் மிக முக்கியம். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, குர்ஆன் நம்மட பலகீனங்களோட வராதே, அது ரஹ்மானுடைய குர்ஆன். அல்லாஹ் சொல்ற முதலாவது எச்சரிக்கணும் வந்தது உலகத்துக்கே எச்சரிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு இங்கிலீஷை படிப்பிச்சு போன பற்றி அமெரிக்காவில் இறக்கி விடுறதில்ல. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எந்த சமுதாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ எந்த சமுதாய மொழி அந்த சமுதாயம் தான் முதலாவது என்ன செய்யணும், மாறணும். அதனால் அல்லாஹ் தஆலா அவர் அந்த சமுதாயத்திலிருந்து வந்தவர் என்பதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த சமுதாயத்தை பிரத்யேகமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் குறிப்பிட்டு சொல்றான் உண்டு. இரண்டாவது, இது மிக முக்கியம், நாங்களே உன்னை செலக்ட் பண்ணினா யோசிச்சு தான் செலக்ட் பண்ணுவோம். நாங்களே ஒன்று செலக்ட் பண்ணோம்டா ஏதாவது ஒரு காரணம், நீங்க ஏன் செலக்ட் பண்ணீங்க என்று எதை கேட்டாலும் ஒரு காரணம் சொல்றாள். நாங்கள் கேட்காதவனுக்கே காரணம் சொல்லுவோம், வணங்கிட்டா. அப்படிப்பட்ட நிலைமையில நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் வல்ல ஹக்கீமான ஞானமுள்ள அல்லாஹு தாலா இறுதி தூதுத்துவத்தை அரபு மொழியிலிருந்து அல்லாஹு தாலா என்ன செய்யறான் ஆரம்பிக்கிறான். அரபு மக்கள் அல்லாஹு தாலா செலக்ட் பண்றான், மக்காவாசியில செலக்ட் பண்றான்டா, நிச்சயமா அதுல ஒரு நியாயம் அதுல என்ன செய்யும் இருந்தே ஆகும். அந்த அடிப்படையிலும் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், அல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலா, எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தில் ஒரு தூதரை அனுப்பினார் அல்லாஹ் தஆலா சொல்றான்னா. எனவே அந்த மக்களுக்கு தான் முதலாவது ரசூலா எச்சரிக்கணும். முதலாவது காரணம் அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பது. இரண்டாவதுக்கு முஹம்மது பின் சாலிஹ் அல் என்ன சொல்றார், அன்னஹு பாஷர தஅவதஹு, நபி அவர்கள் நேரடியாக தஅவா செஞ்ச சமுதாயம் அரபு சமுதாயம் மட்டும்தான். ரசூலுல்லாஹ் நேரடியாக தஅவா செஞ்ச சமுதாயம் அரபு சமுதாயம் மட்டும், நேரடியாக அவங்களுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலாம் தஅவா செய்யலாம். எனவே ரசூலுல்லாஹ் உலகத்தாருக்கு தூதர் என்றது எந்த அடிப்படையிலேண்டா அவர் போய் எல்லாருக்கும் சொல்லணும் என்ற அடிப்படையில் இல்லை, அவரைத்தான் எல்லாரும் பின்பற்றணும் என்ற அடிப்படையில். இது புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர் என்பது எதற்காக என்றால், அவர் எல்லா லாங்குவேஜையும் படிச்சு எல்லாருக்கும் போய் சொல்லி மக்கால வாழ்ந்த மாதிரி எல்லா இடங்களையும் 20 வருஷம் வாழ்ந்து அங்கேயும் சொல்லி இப்படின்னு அர்த்தம் அல்ல. அவர் தான் தஅவத் அரபு மக்களுக்கு நேரடியாக செஞ்சாரு. உலகத்துள்ள எல்லாருமே நபியை என்ன செய்யணும் பின்பற்றணும் என்பதற்காகத்தான் முழு உலகத்துக்கும் தூதர். இல்லையண்டா அரபுகள்லயே எத்தனையோ பேரை பார்க்காம ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அரபுகளில் போனவர், அரபுகள் பைத்துல் மக்திஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாமலே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாராலும் பின்பற்றப்பட வேண்டியவர். அல்லாஹ் தஆலா அவருக்கு இறக்கிய தூதுத்துவம் எல்லாருக்கும் பொதுவானது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் மீது இறக்கிய ஏகத்துவம் பொதுவானது. இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை செலக்ட் பண்ணி அந்த சமுதாயத்துடைய செய்திகளை எல்லாம் தன் வேதத்தை இடம்பெற வைக்கணும் என்று அல்லாஹ் தஆலா நினைக்கிறான்னு சொன்னால் அந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கின்ற அர்த்தம். அந்த சமுதாயத்துக்கெல்லாம் ஒரு அந்தஸ்தை கொடுத்தான்னு அர்த்தம். ஏன்னா தன்னை இறுதி வேதத்தில் எந்த சமுதாயத்தை எல்லாம் செலக்ட் பண்றானோ பிரச்சாரத்துக்கு அந்த சமுதாயத்தை பற்றிய செய்திகள் நிச்சயமா என்ன செய்யும் வந்துதான் ஆகும். அதனால தான் அரபுலக செய்திகள் நிறைய அந்த வேதத்தில் என்ன செய்யுது இருக்கிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம், அந்த சமுதாயத்தை செலக்ட் பண்ணதுனால. ஆனால் அரபுலக செய்திகள் மட்டுமா இருக்கு அந்த இதில் குர்ஆன்ல இல்லை. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நபிமார்களுடைய பெயர்களில் முக்காவாசி அரபுக்கு சம்பந்தம் இல்லாத பேர் தான், அரபுகளுக்கு சம்பந்தம் இல்லாத பேர் தான். நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கண்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கண்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கணும்டா, விளங்கிட்டா எத்தனையோ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து யாருமே அரபுக்கு என்னது சம்பந்தம் இல்லாத பேர்கள். ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அரபுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அரபுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அரபே தெரியாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அரபே தெரியும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செஞ்சாரு, அரபு படித்தார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் என்ன அதாவது தவ்வா செய்ததனால், இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை என்ன செய்ய உபயோகிக்கிறார். மற்ற இடங்கள் அல்லாஹ் தஆலா நபி அவருடைய தூதுத்துவம் பொதுவானது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருப்பது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்தது இந்த இடத்துல பராமுகமாக ஒரு உண்மை வந்தடைந்தும் நிராகரிப்பது குற்றம் எப்படி குற்றமோ அதே போல உண்மையை தேடாமல் இருப்பதும் குற்றம் என்பதை அல்லாஹ் தஆலா இதில் சொல்றான். உண்மையை தேடாமல் இருத்தலும் ஒரு குற்றம். ஃபஹும் காஃபிரூன்றா எச்சரிக்கப்படவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே நேரம் இவர்கள் பராமுகமாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் குற்றஞ்சாட்டுவதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால் குர்ஆன் இறக்கப்பட்டதற்கான காரணத்தை அல்லாஹ் இதில் சொல்றான், லிதுன்சிர்
எச்சரிப்பதற்காக. அந்த காரணத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். கேள்வி குறித்து வச்சு சொல்லிட்டேன் சரியா கடைசியில். அதாவது அதுக்கு பின்னால லக்கத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன். லக்கத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன். அவர் கேட்டதை இதில் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, எச்சரிக்கப்பட்டும் பராமுகமாக இருந்தார்கள். எச்சரிக்கப்படாமல் பராமுகமாக இருந்தாலே குற்றம் அப்படின்னு ஆகிட்டா, எச்சரிக்கப்பட்டு பராமுகமாக இருந்தால் என்ன மிகப்பெரிய குற்றவாளிகள் அப்படி என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்து எச்சரிக்கப்பட்டும் அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள்னா அந்த ஃபா என்ற வார்த்தை என்ன செய்யாது, வராத அரபுல. ஃபா என்றது ரீசன். ஃபா என்றது என்ன, ரீசனுக்கு சொல்றது. ரீசன் ஏன் அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள் என்றால் எச்சரிக்கப்படாததுனால. எச்சரிக்கப்பட்டதனால் அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள்னா மொழி என்னது பிளங்க. எச்சரிக்கப்படாததனால் அவர்கள் பராமுகமாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். ஆனால் பராமுகமாக இருந்தது என்பது என்னது குற்றம் என்ற கஃப்லா என்ற வார்த்தை. பராமுகம் என்ற அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், அவர்கள் அதனால் அறியாதவர்களாக இருந்தார்கள், அதனால் விளங்காமல் என்ன செய்தார்கள் இருந்தார்கள்னா நியாயப்படுத்தலான்னு அர்த்தம். இங்க அல்லாஹ் கஃப்லான்றான். காஃபில் அப்படி என்று சொல்றது எப்பயுமே குற்றம் தான். பராமுகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட நெக்லெக்ட் பண்ற மாதிரி, புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு அம்சம். லக்கத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன். அல்லாஹ் தஆலா இதுல உண்மையை தேடாமல் இருந்தது ஒரு குற்றம் என்றதை நீங்க இதுல புரிஞ்சுக்கலாம். எச்சரிக்கை முன்னாலே அல்லாஹ் தஆலா சொன்னா லக்கத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம். ஹக்கல் கவுல் இறைவனது வார்த்தை உண்மையாகி விட்டது. அலா அக்ஸரிஹிம் அவர்களில் அதிகமானவர்கள் மீது. அதாவது இறைவனுக்கு உண்மை தெரியும், இறைவன் உண்மை எழுதியிருக்கிறான், உண்மையை அறிந்திருக்கிறான். என்றைக்கு அது பிராக்டிக்கலாக வெளிப்படுதோ அதைத்தான் அல்லாஹ் இதில் சொல்றான். மக்கள் பார்க்கிற அளவுக்கு யதார்த்தமாக நிகழுதோ எனது வார்த்தை இவர்களில் உண்மையாகிவிட்டது, அவர்களில் அதிகமானவர்களில் எனது வார்த்தை உண்மையாகி. லக்கத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரி அப்படின்னா நடந்தேறிச்சு, நான் சொன்னது நடந்துச்சு. என்ன ஃபஹும் லா யுமினூன் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற வார்த்தை நடந்தேறிட்டு. அப்ப அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அதெல்லாம் வேண்டுமென்று இருந்த மக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது தெரியாம செய்தி வரலையே, விளங்கல்ல, உண்மையை தேடி கிடைக்கல என்ற மக்கள் குறைவு. அதிகமானவர்கள் என்னன்னு சொன்னால் வந்தாலும் இதை நம்ம விட்டு கொடுக்கிற நிலைமையில ஒரு நாள் இருக்க மாட்டோம் என்ற புடிவாதத்தோடு பரமகமாக இருந்தவர்கள் தான் அதிகம். உண்மையை சொல்ல போனால் எங்களை சூழ வாழக்கூடிய மக்கள்ல உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மனோநிலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான். அது எப்படி பார்த்தாலும் சரி, விளங்கிட்டா. ஒரு ஒரு சமுதாயத்தில் கூட இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமானவங்களா இருக்கலாம், விளங்கிட்டா. அதே போல ஒரு ஊர்ல அதிகமாகவும் இருக்கலாம். நீங்க அப்படி மொத்தமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னாலும் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க நம்பிக்கையோட தான் நம்ம போய் சொல்றோம். 90% நம்ம சொல்ற டைம்ல என்ன அடிப்பாங்க, ஏசுவாங்க, இயன்ற அளவுக்கு பொதுவாக என்ன செய்வோம் பேசுவோம். ஏன்னா ஏற்றுக்கொள்ற நிலைமையில இல்லை, சொன்னாலும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்களுக்கு எது சந்தோஷமா இருக்குது, நம்ம உண்மையை சொல்ற நேரத்தில் கூட, வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ற நேரத்தில் கூட அவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்னா, நீங்க பாருங்க, இப்போ உங்களோட மார்க்கத்தை வந்து நீங்க சொல்றீங்க, வணங்கிட்டா நீங்க பின்பற்றுறீங்க, உங்களுக்கு சரியான விடுது நீங்க பின்பற்றுறீங்க, இப்படி நம்ம சொல்றதை தான் அவங்க விரும்புறாங்க. உண்மையை சொல்ற நேரத்தில் கூட அவங்களுடைய அதிகபட்ச அவங்களுடைய தயவு என்ன அப்படின்னு சொன்னால், உங்களது மார்க்கம் லக்கும் தீனுக்கும் வலிய தீனன்றது அவங்களோட விருப்பம். அந்த லக்கும் தீனுக்கும் வலிய தீனன்ற முன்னுரையோட பேசினா கேட்டுக்கொள்றாங்க. நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துறோம், விளங்கிட்டா நீங்களே எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க, இப்படி பேசினா மட்டும்தான் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாண்டா, லக்கத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம். இதான் யாருமே அதுல ஏற்றுக்கொள்ற நிலைமையில இல்லை, யோசிக்கிற நிலைமையில. உண்மையிலே ஒரு பெரிய கஷ்டமான வேலை ஒன்றும் அல்லது. படைச்சவன் ஒருவன் தான் என்று சொல்றதுக்கும் நாம் படைக்கப்பட்டவன் என்றதை நம்புறதுக்கும் ஒரு பெரிய ஆய்வு என்னது தேவையில்லை. இயற்கையாக இந்த மூளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். சாதாரணமான ஒரு சின்ன ஒரு பொருளை கூட படைக்கப்படாமல் உருவாகவில்லை என்று நம்பக்கூடிய மனிதனால அண்ட சராசரங்கள் எல்லாம் சும்மா சாதாரணமாக உருவாக்கப்பட்ட நம்புறான்னா அவன் ஜாகில் என்றதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா இந்த உண்மையை கூட அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்களுடைய பராமுகம் என்பது வேணுமென்று இருந்ததுதான். லக்கத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் அவர்கள் அதிகமானவர்கள் மீது நான் இப்போ எச்சரிக்கப்பட்ட பின்னால அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதன் மூலம் எது உண்மையாகுதுன்னா, அவங்க யாரும் என்ன செய்யறதில்லை, ஈமானை விரும்பியவர்கள் அல்ல, ஈமானை தேடியவர்கள் அல்ல, அடையணும் என்று நினைத்தவர்கள் அல்ல. ஃபஹும் லா யுமினூன் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அதாவது பல இடங்கள் அல்லாஹ் தஆலா என்னது பாருங்க, சூரா யூனுஸ்ல அல்லாஹ் தஆலா 33ஆம் வசனத்துல சொல்றான், கதாலிக ஹக்கத் கலிமத்து ரப்பிக
இப்படித்தான் உமது இறைவனது வார்த்தை உண்மையாகிவிட்டது அலல்லதீன ஃபஸகு, பாவம் செய்தவர்கள் மீது இறைவனது வார்த்தை உண்மையாகிவிட்டது, அன்னஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படி என்பது. அதாவது இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னா, எச்சரிக்கப்படுறாங்க, எச்சரிக்கப்படாட்டியும் இவர்கள் அதிகமானவர்கள், என்ன எச்சரிக்கப்பட்டாலும் இவர்கள் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள போவது இல்லை. ஆனாலும் எனக்கு எதிரான ஆதாரம் ஒன்று இருக்கக்கூடாது, நான் எச்சரிக்கலைன்னு சொல்லி அதனால நான் என்ன செஞ்சிடறேன், தூதர்கள் அனுப்பி நபிமார்கள் அனுப்பி எச்சரிக்கிறது முடிச்சிடுறேன். ஆனால் அதிகமானவர்கள் இவங்க என்ன செய்ய போறது இல்லை, இனாது பிடிவாதம் பிடித்தவர்கள் மாறப்போவதில்லை அப்படின்னு அல்லாஹ். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா அதாவது சூரா காஃபிர்ல 6வது வசனம், மன்னிக்கக்கூடிய சூரா அல்லாஹ் தஆலா சொல்றார், வகதாலிக ஹக்கத் கலிமத்து ரப்பிக், இப்படித்தான் உமது இறைவனது வார்த்தை உண்மையாகிவிட்டது, அலல்லதீன கஃபரு அன்னஹும் அஸ்ஹாபுன் நார், காபிர்கள் மீது அவர்கள் நரகவாதிகள் அப்படி என்று சொல்லி விளங்கிட்டா. இப்போ அல்லாஹ் தஆலா இதை ஏன் ஏற்படுத்துறான் அப்படி என்று சொன்னால், நீங்க பார்க்கலாம் சூரா சஃப்ல 5வது வசனம், ஃபலம்மா ஸாகு, பாருங்க எப்படி சொல்றானு, அவர்கள் சாய்ந்த பொழுது, உண்மையை விட்டு சாய்ந்த பொழுது, உண்மையை விட்டவர்கள் பிறண்ட பொழுது, அஸாகல்லாஹு குலூபஹும், அவர்களது உள்ளங்களை அல்லாஹ் தஆலா முழுமையாக பிரட்டிட்டான். அப்ப முதலாவது யார் செய்யறது, அவர்கள். முதலாவது அந்த ஸைக விரும்புறது யாரு, கேட்கக்கூடாது, இது என்ன இவன் சொல்ல வரான், இதே நான் கேட்கணும், இவன் யாரு சொல்றதுக்கு என்று யார் நினைக்கிறது, அவர்கள். இந்த இந்த நிலைமை ஒரு மனசுக்கு இருந்தா அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சிடறான், அப்படியே விளங்காத மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சிடறான். ஏன்னா அவனோட விருப்பமே அதுதான், அவனோட விருப்பத்துக்கு ஏற்ப அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், உதவி செய்து விடுங்க. அதனாலதான் இஸ்லாமியர்கள் சொன்னாங்க, அல் மஅசியத்து பஅதல் மஅசியா அதாப், ஒரு பாவம் செய்த பின்னால இன்னொரு பாவம் செய்ய உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறான்னு அர்த்தம். ஒரு பாவம் செய்த பின்னால அந்த பாவம் லேசாகினாலோ அல்லது இன்னொரு பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அர்த்தம் என்ன, அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறான்னு அர்த்தம். ஒரு பாவம் செய்யறதுக்கே உங்களுக்கு பெரிய பிரச்சனை, அல்லது ஒரு பாவம் செஞ்சு பெரிய அவமானத்துக்குள்ள நீங்க விழுந்துட்டீங்க, அடுத்த பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அல்லாஹ் தஆலா உங்களை திருத்த போறான்னு அர்த்தம், அல்லாஹ் உங்களே திருத்த போறான்னு அர்த்தம். அதையும் நம்ம விளங்கலேண்டா அதுக்கு அடுத்த கட்டம் என்ன வரும் தெரியுமா, ஃப்ரீயா பாவம் செய்யறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுப்போம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் ஏற்கனவே செஞ்ச பாவங்கள் பிழைகள் காரணமாக ஒரு அழிவு வந்துட்டுன்னு வைங்களேன், இந்த உலகத்துல சோதனை வந்துட்டுன்னு, இதோட கடைசின்னு நினைக்கிறாங்க. இது கடைசி அல்ல, அதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்துடைய கடைசி, அது அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்துடைய கடைசி. ஏன், திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறான்னு அர்த்தம். யோசி, திருந்து. உபை இப்னு சலூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது என்ன செஞ்சாங்க, அவதூறு சொன்னாங்க. அவர் தொழுக போனது யாரு, ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் எந்த தண்டனையும் இல்லாம நபி அவர்களுடைய தொழுகை குறிக்கிற அளவு கண்ணியமா மூத்தாயினம் யாரு, உபை இப்னு சலூல். அப்படின்னு அர்த்தம் என்ன, கண்ணியம் என்ன, ரசூலுல்லாஹ் தொழுக போனது அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, உனக்கு தண்டனை மறுமையில நீ திருந்தவே கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது, திருந்தவே கூடாது என்பதனாலதான் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு விரும்பினதை கூட என்ன செய்யல, உபை இப்னு சலூலுக்கு விரும்பல. ஃபிரௌனுக்கு நிறைய சோதனையை கொடுத்தான் திருந்தி வரணும் என்பதற்காக, திருந்தலாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். உபை இப்னு சலூலுக்கு நீ திருந்தவே கூடாது, அப்படின்னா உனக்கு சோதனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய பிழைகள் செஞ்சுட்டு பெரிய ஒரு அதாவது சோதனையை கொடுக்குறான்னா, கடைசி கட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய கடைசி, அப்பையும் திருந்தலேண்டா, அதுக்கு பிறகு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொஞ்சம் கொடுப்பான். பாருங்க என்ன சந்தர்ப்பம் தெரியுமா, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, நாங்கள் அவர்களுக்கு எச்சரித்ததை, அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் மறந்த பொழுது, புறக்கணித்த பொழுது எல்லா வாசலையும் திறந்து கொடுத்தோம். அப்படின்னா என்ன, உனக்கு திருப்பி என்ன ஞாபகமே வரக்கூடாது, அவ்வளவு வசதியா நீ இருக்கணும், அவ்வளவு ஹை நீ என்ன செய்யணும் போகணும், உனக்கு எதுவுமே உனக்கு என்ன செய்யக்கூடாது, ஞாபகம் வரக்கூடாது. ஞாபகம் வராத பொழுது அவர்களை நாம் திடீரென பிடித்தோம் அல்லாஹ் தஆலா சொல்றோம். பிடிச்சோன்னா அதோட முடிச்சு லாஸ்ட். எனவே எப்போ புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இறுக்கங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் நம்மளை உருவாக்குவதற்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடியவைகள், எங்களை மன்னிப்பதற்காக தரக்கூடியவைகள். பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா தண்டிக்கிறான் என்னது அர்த்தம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து. அதெல்லாம் சொல்றேன், ஃபலம்மா ஸாகு, அவர்கள் வழி தவறிய பொழுது, அஸாகல்லாஹு குலூபஹும், அவங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், சாய வைத்து விட்டான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதுல சூரா சஃப் 5வது. எங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அதை மாற்றி விடுவான். அப்ப லக்கத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள போவதில்லை. அடுத்தது என்னன்னு சொன்னால், கடைசியான வசனம், அதாவது இன்னா ஜஅல்னா ஃபீ அஅனாகிஹிம் அக்லாலன், இன்னா ஜஅல்னா ஃபீ அஅனாகிஹிம் அக்லாலன், அவர்களுடைய கழுத்துக்களிலே நாம் விலங்குகளை ஆக்கிவிட்டோம். விலங்குன்றது மாச் விளங்கிட்டா, அதை நாம் என்ன செஞ்சிட்டோம், ஆக்கிவிட்டோம்.
ஃபஹிய இலல் அஸ்கான், அது அவர்களுடைய தாடைகள் வரைக்கும் என்னது இருக்கிறது. ஃபஹும் முக்மஹூன், அவர்கள் பார்வைகள் உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றார். இது ஃபுல்லா அல்லாஹ் சொல்றது உவமை, ஒரு உதாரணம். அதாவது அஹ்லால் அப்படி என்று சொல்றது எதுக்கு தெரியுமா? விலங்கு கையில தான் போடுவாங்க. விலங்கு என்றாலே என்னது? கையில போடுறதா. விளங்கிட்டா? காலில் போட்டா காலில் விலங்கிடப்பட்டு அப்படின்னு சொல்லுவோம். காலில் விலங்கிடப்பட்டு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிட்டா? கை என்று சொன்ன அர்த்தம் என்ன? இவ்வளவுதான். கையடா இவ்வளவுதான். எங்கேயாவது நம்ம கையை இங்க சொல்ல போறோம்னா முழங்கைன்னு சொல்லுவோம். விளங்கிட்டா? தோல் கை வரைக்கும் சொல்லுவோம். இல்லாட்டி கையை வெட்டினாங்க, கையை வெட்டணும் குரான்ல வருது அப்படின்னா எங்கன்னு கேட்டுருவோம். கையடா இவ்வளவுதான். கையால் முசாபகா செய்தார்கள்னா இந்த உழவை வச்சு இப்படி அர்த்தம் அல்ல. என்ன இந்த பகுதியை முசாபகா செஞ்சாங்கன்னு அர்த்தம். மற்றபடி என்ன சொன்னா முழங்கை வரைக்கும் கழுவணும். விளங்கிட்டா? அப்படி வரும். தோலண்டா தோல் வரைக்கும் வரும். இதான் பொதுவான மொழியுடைய நடை. அதே போல விலங்கு அப்படின்னு சொன்னா அது கையில மாற்றுறதான், கையில மாட்டுவதான். காலில் மாட்டினா விலங்கை காலில் மாட்டினார்கள் அர்த்தம். விலங்கு மாட்டப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார்னு அர்த்தம் என்ன? அது எங்க வரணும்? நேர கையில் தான் என்ன செய்யணும்? வரணும். இப்ப இங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா அவர்களுடைய விலங்கு அஹ்லால்னா கையில போடப்படணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? போட்ட இந்த விலங்கு வந்து ஃபீ ஆனாகிஹிம், களத்தை சொல்றான். அப்ப இதுல போடப்பட்டு இலல் அத்கான், அந்த விலங்கு எதுவரை கொண்டு வரப்பட்டிருக்கின்றா? தாடை. திக்ன்ன்றது தாடை. திக்ன்ன்றது தாடைக்கு சொல்றது. தாடி அல்ல, தாடை. விளங்கிட்டா? லிஹ்யான்ற அரபுல என்ன? தாடி. விளங்கிட்டா? லஹ்யான்னு சொல்றது தெரியுமா? தாடை. விளங்கிட்டா? தாடைக்கு சொல்றது, தாடைக்கு சொல்றது. அப்ப இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் இன்னா ஜஅல்னா ஃபி அனாகிஹிம் அக்லால, அல்லாஹ் தஆலா களத்துல விலங்க வச்சேன்றான். கையில தான் விலங்கு அப்படின்றா புரிஞ்சுக்கொள்ளணும். கையில் போடப்பட்ட விலங்கு, சரியா? அதை அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கிக்கிறான்டா களத்து வரைக்கும் ஆக்கிக்கிறான். அவங்களோட களத்துல ஆக்கி இருக்கிறான். இந்த களத்துல ஆக்கினேன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு சொன்ன இந்த கை இலல் அத்கான், எங்க இங்க வரைக்கும் அவங்களுடைய கை ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, களத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஃபஹிய இலல் அத்கான். எனவே அந்த களத்தில் ஆக்கப்பட்டதன் காரணமாக உங்களுடைய கைகள் எங்க வரைக்கும் இருக்குது? இப்படி இருக்குது. இப்படி ஆக்கினா கமஹ அப்படின்னு அரபுல சொன்னா என்ன அர்த்தம்டா? கீழே குனிஞ்சிட்டு மேலுக்கு பார்க்கிறேன்னு அர்த்தம். அரபுல கமஹ என்ற அர்த்தம் என்ன? கீழே குனிஞ்சிட்டு மேலுக்கு பார்க்கிறேன்னு அர்த்தம். விளங்கிட்டா? அப்ப அல்லாஹ் தஆலா என்னது இதுல முக்மஹூன் என்றான்னு சொன்னா கீழே இருந்த பார்வை இந்த விலங்குகள் இப்படி போடப்பட்டதன் காரணமாக உயர்த்தப்பட்டிருக்குது. விளங்கிட்டா? கீழே குனிஞ்சிட்டு மேலுக்கு பார்க்கறது தான் அந்த அர்த்தம். இப்போ நம்ம அரபுல ஒரு மொழி சொற்கள் படிச்சுன்னு வைங்களேன், எப்படி சொல்லுவோம்? நதர இலல் அர் சும்மா நதர இலல் சமா, கீழே பார்த்து பின்னர் மேலே பார்த்து. இது அப்படியே சுருக்கமாக சொல்றேன்னா கமஹ். விளங்கிட்டா? கமஹன்னு சொன்னால் கீழே பார்த்து விட்டு மேலே பார்த்தார். விளங்கிட்டா? அரபுல இப்படி சில சொற்கள் இருக்குது, ஒரு வரியில் எழுதுறதா அப்படியே ஒரு சொல்லுல என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். அப்ப அல்லாஹ் தஆலா இத பயன்படுத்துறது எல்லாமே நல்ல அழகான உயர்நடைகள். அதாவது முக்மஹூன் என்றால் இதன் காரணமாக அவருடைய பார்வைக்கு உயர்த்தப்பட்டிருக்குது. அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிஹிம் அக்லாலன், அவருடைய கழுத்திலே நாம் விலங்குகளை மாட்டி இருக்கிறோம். ஃபஹிய இலல் அத்கான். இல்லைன்னா நீங்க வசனத்தை சரியா புரிஞ்சுக்கொள்ள மாட்டீங்க. கழுத்திலே விலங்குகளை ஆக்கி இருக்கிறோம், அதனால் அது தாடைகள் வரைக்கும் என்ன செய்து இருக்குதுன்னா, அது ஏற்கனவே கழுத்துன்னு சொல்லிட்டாச்சே, திருப்பியும் தாடைகள் வரைக்கும் அப்படின்னா அகலால் என்றா எதுல போடப்படுறது? கையில. அந்த கையில போடப்பட்ட என்னது விலங்குகள் இது வரைக்கும் என்ன செய்யுது? அதாவது திக்கன் வரைக்கும், தாடை வரைக்கும் இருக்குது. எனவே அது அவனுடைய கழுத்துல போய் என்ன செய்யுது? நிக்குது. அவனுடைய முகம் கீழே இருந்த பார்வை ஃபஹும் முக்மஹூன், மேலே உயர்த்தப்பட்டு. இதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான் தெரியுமா? சித்தத்துல், அதாவது இன்கார், அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்ற நிலைக்கு அல்லாஹ் சொல்றான். திருப்பி அவங்க பார்க்க போறதும் இல்லை, கேட்க போறதும் இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் அவர்கள் அதை சட்டை செய்ய போதும் இல்லை. இப்படியே தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் கீழே என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு விலங்கு போடப்பட்ட நிலைமையில் அவர்கள் என்ன செய்கிறார் இருக்கிறார்கள். இது அல்லாஹ் தஆலா யதார்த்தமா இப்படி இருக்கிறேன்னு சொல்ல வரல. அவங்களுடைய கண்டிஷன் என்னது? இதுதான் அவங்களுடைய நிலை, இதுதான். இந்த நிலைமையில தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம அப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதனால நம்ம பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அதாவது வஜஅல்னா மின் பைனி ஐதிஹிம் சத்தன் வமின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். இந்த வசனத்தை நாங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுற என்ன, அதனால அவங்களுக்கு முன்னால் ஒரு தடை, பின்னால் ஒரு தடை, பார்வைகள்ல திரை, அதாவது விளங்க மாட்டார்கள் என்பது அல்லாஹ் தஆலா. இவங்க ஒரு நாளும் இவ்வளவு எச்சரித்து ஒரு தூதர் வந்து 23 வருட காலம் வாழ்ந்து எச்சரித்தான், இவர்கள் எப்பொழுதும் என்ன செய்ய போவதில்லை, ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்பதில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் 3 முறையில் என்ன செய்யறான்,
அதுக்கு அடுத்து சொல்ல ஆனந்தர் தகும் அம்லம் துன்திருகும் ஃபஹும் லா யுமினூன். வணங்கிட்டா அவர்களை நீங்கள் எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காவிட்டாலும் சரி அவர்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்றெல்லாம் அல்லாஹு தாலா என்ன செய்ய சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல 3 முறையில் அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லி காட்டுவான், இவர்கள் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை அப்படின்றது. ஆனாலும் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், நான் தூதரை என்ன செஞ்சேன் அனுப்பினேன். உங்களுக்கு ஆதாரம் அளிக்கப்படாது பாருங்க மறுமையில, நீ அனுப்பியிருந்தா நான் தெரிந்திருப்போமேன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு எதிரான ஆதாரம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது என்பதற்காக நான் என்ன செஞ்சேன் அனுப்பினேன். நீ ஆதாரம் பேசக்கூடாது பாரு, அதனால நான் அனுப்பினேன் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அதிகமானவருடைய சிச்சுவேஷன் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் என்றதை அல்லாஹு தாலா சொல்றான். இதுல நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அந்த சொற்களுடைய கருத்துக்கள். அகலால் விலங்கு என்றது என்ன விளங்கிட்டா, திகன் அவனுடைய பன்மை, அது கான் முக்மஹுன் கமஹன்றது கீழே பார்த்துட்டு மேலே பார்த்தல் என்பது எதன் காரணமாக அல்லாஹு தாலா சொல்றான் என்பது. அப்பதான் நம்ம ஓதுற டைம்ல அது என்ன செய்யும், அந்த அர்த்தம் நமது உள்ளது வரும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ்.